சந்தம்பட்டி கிராமத்தில் தேதிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பர்கூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தம்பட்டி கிராமத்தில் தேதிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பர்கூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய திருநாவுக்கரசு, 336 பஞ்சாயத்துல 10 தாலுகால பர்கூர் தெற்கு ஒன்றியம் தான் நம்பர் 1 எடுத்துருவோம். ஏழைகளுக்கு என்ன செய்யணும் முடிவு பண்ணிக்கிறேன். இமீடியட்டாக பாருங்கள், எல்லாரும் படம் அந்நேரம் கூப்பிட்டு நம்மளை பாடம் இருக்கணும். பர்கூர் தெற்கு வந்து அந்த அளவுக்கு ஆயிரம் பாடுபடுவேன். இது கடல் மீது ஆணையமும் கேப்டன் ஆணையம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் பர்கூர் ஒன்றியத்தை தேதிய முற்போக்கு திராவிட கழகத்தை முதன்மை ஒன்றியமாக மாற்றி அந்நியாரிடம் ஒப்படைப்பேன் என சூளுரைத்தார். ஒன்றிய அவைத்தலைவர் பழனி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலு மற்றும் மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தனர். ஒன்றிய பொருளாளர் பால்ராஜ் வரவேற்புரையாற்றினார். ஒன்றிய துணை செயலாளர் குமார் நன்றியுரையாற்றினார். ஒன்றிய துணை செயலாளர் குதாரத், மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சங்கீதா, மாவட்ட பிரதிநிதி மாதவன் உள்ளிட்ட தேதிய முற்போக்கு திராவிட கழக கட்சியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாராவது இந்த பொறுப்பு வைக்கிங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் வந்து நம்ம வார்த்தையில் இருக்கிறத வந்து செயலில் காட்டணும். அதே போல் வருகின்ற இந்த 2026 தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற முடியும். அது சொன்னது போல் கூட்டணி எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு நாம் வந்து எந்த வாத சாதகம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், எந்த ஈகோ இல்லாமல் நாம் எந்த கூட்டணி இருக்கிறோமோ அந்த கூட்டணிக்காக நாம் உழைப்போம்.